ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் தெற்கு பகுதியில் மின்சார எறும்புகள் ஊடுருவல். பொதுமக்கள் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு கடும் எச்சரிக்கை. பிரான்சில் புதிய மின்மயமாக்கல் திட்டம் அறிவிப்பு. எரிசக்தி சுதந்திரத்தை வலுப்படுத்த பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு முடிவு. ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடி அச்சுறுத்தல். கடற்பரப்பு கன்னிவெடிகளை அழிக்க பிரெஞ்சு நிறுவனத்தின் புதிய ட்ரோன் தொழில்நுட்பம். சமூக நல நிதியில் மாபெரும் மோசடி. போலி ஆவணங்கள் மூலம் 4 லட்சத்துக்கும் அதிகமான யூரோக்களை சுருட்டிய 3 பேர். பிரான்ஸ் டிரான்சி நகராட்சியில் அரசியல் சர்ச்சை. துணை மேயரான மனைவிக்கு அதிக கொடுப்பனவு வழங்கிய மேயர். முன்னாள் துணைவி மற்றும் அவரது சகோதரியை சுட்டுக் கொன்ற 60 வயது முதியவர். பிரான்சில் தொடர்ந்து அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள். பிரான்ஸ் மாண்ட்பெல்லியர் நகரில் திருமண ஊர்வலத்தில் போக்குவரத்து மீறல். நடைபெறவிருந்த திருமணத்தை அதிரடியாக ரத்து செய்த மேயர். பிரான்சில் சமூக நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் புதிய திட்டம். புதிய திட்டத்தால் ஒரு தரப்பினருக்கு வருமான இழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் தெற்கு பகுதியில் உள்ள வார் மாவட்டத்தில் மின்சார எறும்புகள் எனப்படும் மிகவும் ஆபத்தான ஆக்கிரமிப்பு எறும்பு வகை மீண்டும் பரவி வருவது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022 மற்றும் 2024 ஆண்டுகளில் இதே மாவட்டத்தில் கண்டறியப்பட்ட இந்த எறும்புகள் தற்போது 3வது முறையாக அப்பகுதியில் மீண்டும் வேகமாக பரவி வருகின்றன. தென் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட இந்த மின்சார எறும்புகள் வெறும் 1 முதல் 2 மில்லிமீட்டர் நீளம் மட்டுமே கொண்ட மிக சிறிய எறும்புகளாகும். வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தாவரங்கள் அல்லது மண் மூலமாக இவை பிரான்சிற்குள் ஊடுருவியிருக்கலாம் என அதிகாரிகள் கருதுகின்றனர். அளவில் மிக சிறியதாக இருந்தாலும் இவை கடித்தால் மின்சாரம் தாக்கியது போன்று பயங்கரமான வலி ஏற்படுவதோடு கடிப்பட்ட இடத்தில் நீண்ட நேர எரிச்சல் மற்றும் வீக்கம் ஏற்படும். சிலருக்கு இது கடுமையான ஒவ்வாமையையும் ஏற்படுத்தக்கூடும். மனிதர்களுக்கு மட்டுமின்றி இவை செல்லப்பிராணிகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக விளங்குகின்றன. குறிப்பாக செல்லப்பிராணிகளின் கண்களுக்கு அருகே இந்த எறும்புகள் தொடர்ந்து கடித்தால் அவற்றுக்கு பார்வை இழப்பு ஏற்படும் அபாயமும் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அதைவிட முக்கியமாக இவை உள்ளூர் சுற்றுச்சூழலுக்கு பெரும் அழிவை விளைவிக்கக்கூடியவையாக உள்ளன. இயற்கையாக வாழும் மற்ற உள்ளூர் எறும்பு வகைகளை அழித்து அவற்றின் இடத்தை ஆக்கிரமிக்கும் இந்த மின்சார எறும்புகள் பறவைகள் மற்றும் சிறு பாலூட்டிகளையும் தாக்கி சுற்றுச்சூழலையே நிலையற்றதாக மாற்றுகின்றன. தற்போது இந்த எறும்புகளை முற்றிலுமாக ஒழிக்கும் தீவிர முயற்சியில் பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். ஆஸ்திரேலியா நாடு இதே மின்சார எறும்புகளை ஒழிப்பதற்காக பல மில்லியன் டாலர்களை செலவிட்டு வருவது இந்த எறும்புகளால் ஏற்படும் பாதிப்பின் தீவிரத்தை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. பிரதமர் செபாஸ்டியன் லெகார்னு நாட்டின் எரிசக்தி சுதந்திரத்தை வலுப்படுத்தும் மற்றும் வெளிநாட்டு எரிபொருள் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் மாபெரும் மின்மயமாக்கல் திட்டத்தை அரசு தலைமையகமான மெட்டிங்கனில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். உலகளாவிய அரசியல் பதற்றங்களால் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்து வரும் நிலையில் எதிர்கால நெருக்கடிகளை சமாளிக்க இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசின் இந்த மாபெரும் திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் ஆண்டு நிதியானது தற்போதைய 5.5 பில்லியன் யூரோக்களிலிருந்து 10 பில்லியன் யூரோக்களாக அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய அங்கமாக இந்த ஆண்டின் இறுதிக்குள் புதிய கட்டிடங்களில் எரிவாயு மூலம் இயங்கும் வெப்பமூட்டிகளை நிறுவ முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த வெப்பமாற்று இயந்திரங்களை நிறுவும் பொதுமக்களுக்கு அரசு தரப்பில் சிறப்பு மானியங்கள் வழங்கப்படும். அத்துடன் 2030 ஆண்டிற்குள் ஆண்டுதோறும் 10 லட்சம் வெப்பமாற்று இயந்திரங்களை நிறுவ அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. மேலும் நாட்டில் மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை தீவிரமாக ஊக்குவிக்கும் விதமாக சமூக வாடகை அடிப்படையிலான கொள்முதல் திட்டம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. 2030 ஆண்டிற்குள் பிரான்சில் விற்பனையாகும் புதிய வாகனங்களில் பெரும்பாலானவை மின்சார வாகனங்களாக இருக்க வேண்டும் என்ற இலக்கையும் அரசு முன்வைத்துள்ளது. இது மட்டுமின்றி சிறுதொழில்கள், விவசாயம் மற்றும் தொழில்துறை உபகரணங்களையும் முழுமையாக மின்மயமாக்குவதற்கான தீவிர நடவடிக்கைகளும் விரைவில் முன்னெடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் கன்னிவெடிகள் இருப்பதாக ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கையால் அப்பகுதியில் செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு பெரும் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது.
பொதுவாக கடலில் உள்ள கன்னிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்கச் செய்யும் திறன் கொண்ட நிறுவனங்கள் உலகளவில் மிகவும் குறைவு. இந்த சவாலான சூழ்நிலையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் ஒன்று ட்ரோன்கள் மூலம் கன்னிவெடிகளை கண்டறிந்து அளிக்கும் அதிநவீன கப்பல் அமைப்பை உருவாக்கியுள்ளது. முழுமையாக தானியங்கி முறையில் செயல்படும் இந்த புதிய கன்னிவெடி எதிர்ப்பு அமைப்பு கடல் பாதுகாப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. பல ட்ரோன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்தி முந்தைய பாரம்பரிய முறைகளை விட மிக வேகமாகவும் திறமையாகவும் கன்னிவெடிகளை கண்டறிந்து இந்த அமைப்பால் செயலிழக்க செய்ய முடியும். இதனால் கடற்படை வீரர்கள் நேரடியாக கடலின் ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த ட்ரோன்கள் சோனார் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் கடலடித்தளத்தை வரைபடமாக்கி கன்னிவெடிகளை துல்லியமாக அடையாளம் காண்கின்றன. அவை சத்தமின்றி செயல்பட்டு தகவல்களை நேரடியாக கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்புவதோடு பலமுறை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. செலவை பொறுத்தவரையில் பாரம்பரிய கன்னிவெடி வேட்டை கப்பல்களை உருவாக்குவதை விட இந்த ட்ரோன் அமைப்பு மிகவும் மலிவானதாகும். உலகளவில் கடல்வழி பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய நவீன ட்ரோன் தொழில்நுட்பங்களின் தேவையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இருப்பினும் ஹார்மஸ் நீரிணையில் ஈரான் கூறுவது போல் உண்மையிலேயே கன்னிவெடிகள் புதைக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இதுவரை உறுதியாக தெரியவில்லை. பிரான்சின் எவ்ரி கூர்குரோன்ஸ் குற்றவியல் நீதிமன்றத்தில் அமைப்பு ரீதியான மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் 2 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் மீது தீவிர விசாரணை நடைபெறவுள்ளது. சுமார் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக சமூக நல உதவித்தொகைகளை குறிவைத்து இவர்கள் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நடைபெறவிருந்த இந்த வழக்கின் விசாரணை வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்ற தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலி அடையாள ஆவணங்களை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளை தொடங்கி பணமில்லா காசோலைகளை வழங்கி இவர்கள் தங்களின் முதற்கட்ட மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கேஃப், RSA மற்றும் APL போன்ற சமூக நல திட்டங்களின் கீழ் சுமார் 1 லட்சம் யூரோக்கள் வரை சட்டவிரோதமாக பெற்றதும் விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இதே பாணியில் நாடு முழுவதும் உள்ள பல குடும்ப நல அலுவலகங்களை இந்த கும்பல் ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டுமின்றி சமூக பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் சிறுதொழில் கடன் திட்டங்களையும் போலி அடையாளங்கள் மூலம் தவறாக பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக சுமார் 4,44,000 யூரோக்கள் வரை பணத்தை திருடி சட்டவிரோதமாக வெள்ளைப்பணமாக மாற்றியுள்ளதாக காவல்துறையினர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட சந்தேக நபர்கள் 3 தற்போது நீதிமன்ற கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வரவிருக்கும் விசாரணையில் இவர்களுக்கு அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பிரான்சின் ரான்சி நகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் தொடர்பாக அரசியல் சர்ச்சை வெடித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜீன் கிறிஸ்டாப் லகார்ட் சமீபத்தில் மீண்டும் ரான்சி நகரின் மேயராக பதவியேற்ற நிலையில் அவரது மனைவியும் நகராட்சியின் 12வது துணை மேயருமான ஆட் லகார்ட்டிற்கு அதிக அளவிலான கொடுப்பனவு வழங்கப்படுவதே இந்த பிரச்சினைக்கு காரணமாகும். ஆட் லகார்ட்டிற்கு மாதத்திற்கு சுமார் 4,785 யூரோக்கள் வழங்கப்படுவதாகவும் இது மற்ற துணை மேயர்கள் பெரும் தொகையை விட மிக அதிகம் என்றும் எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. இருப்பினும் மொத்த கொடுப்பனவுக்கான சட்டவரம்பை மீறாதவரை இது முற்றிலும் சட்டப்பூர்வமானது என நகராட்சி நிர்வாகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் மக்கள் மத்தியில் மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வருகின்றன. ஆட் லகார்ட் இதற்கு முன்பு மேயராக இருந்தபோது செய்த சிறப்பான சேவைகளை சுட்டிக்காட்டி ஒரு தரப்பினர் அவருக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் வேறு சிலரோ இது உறவினருக்கு வழங்கப்படும் அப்பட்டமான சலுகை மற்றும் முன்னுரிமை என கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கிடையே பிரான்சின் பிற நகரங்களான ஆல்னே-சூ-பாய்ஸ், ஷாம்பெய்னி-சர்-மான் மற்றும் வெர்சாய் போன்ற நகராட்சிகளுடன் ஒப்பிடுகையில் அங்குள்ள துணை மேயர்களுக்கு இடையே இத்தகைய பெரும் கொடுப்பனவு வேறுபாடுகள் எதுவும் நடைமுறையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் வியன் மாகாணத்தில் உள்ள மாண்ட்மோரியன் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 பெண்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்ட 2 பெண்களும் இந்த கொலை சம்பவத்தில் சந்தேகிக்கப்படும் 60 வயது முதியவரின் முன்னாள் துணைவி மற்றும் அவரது சகோதரி என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அப்பகுதியில் திடீரென துப்பாக்கிச் சத்தம் கேட்டதை அடுத்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்தனர். அப்போது வீட்டின் வெளியே ஒரு பெண்ணின் உடல் வாகனத்திற்கு அருகிலுள்ள பாதையிலும் மற்றொரு பெண்ணின் உடல் வீட்டின் நுழைவாயிலின் முன்பும் சடலமாக கிடந்ததை காவல்துறையினர் கண்டெடுத்தனர். இதற்கிடையே சந்தேகத்திற்குரிய அந்த 60 வயது முதியவர் வீட்டின் முன்பு மார்பில் துப்பாக்கி காயத்துடன் கையில் ஆயுதத்தோடு இரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார். அவரை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலம் பாய்டியர்ஸ் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தற்போது அவரது நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் சுமார் 100க்கு மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் சிறப்பு
அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டு ட்ரோன்கள் உதவியுடன் தேடுதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. பிரான்சில் கடந்த 2023ஆம் ஆண்டில் 96 பெண்கள் தங்களின் முன்னாள் அல்லது இந்நாள் துணையால் கொல்லப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 107ஆக அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் மான்பெல்லியர் நகரில் திருமண ஊர்வலத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன சாகசங்களால் ஏற்பட்ட போக்குவரத்து இடையூறுகளால் கடந்த சனிக்கிழமை நடைபெறவிருந்த ஒரு திருமணத்தை மாநகர மேயர் மிக்கேல் டெலஃபோஸ் ரத்து செய்துள்ளார். திருமண ஊர்வலத்தில் வந்த சிலர் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டியதுடன் பொது போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலையை மறித்து சாகசங்களில் ஈடுபட்டனர். இதனை பொது ஒழுங்குக்கு எதிரான சட்டவிரோத செயலாக கருதிய நகராட்சி நிர்வாகம் அந்த திருமண விழாவை உடனடியாக ரத்து செய்து உத்தரவிட்டது. நகரில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் குற்றவாளிகளை உடனடியாக கண்டறிந்த காவல்துறையினர் அவர்களுக்கு அபராதம் விதித்தனர். மேலும் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நீதிமன்ற நடவடிக்கைகளும் தொடங்கப்பட உள்ளன. போக்குவரத்து விதிகளை மீறியவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வாகன காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அத்துடன் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியது உறுதி செய்யப்பட்டால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 4500 யூரோக்கள் அபராதமும் விதிக்கப்படுவதோடு அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தில் புள்ளிகளும் குறைக்கப்படும் என நிர்வாகம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மான்பெல்லியர் நகரில் இதுபோன்ற போக்குவரத்து மீறல்களால் திருமணம் ரத்து செய்யப்படுவது இது முதல் முறையல்ல. இதற்கு முன்பாக கடந்த 2023ஆம் ஆண்டிலும் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலும் இதே காரணங்களுக்காக திருமணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பொது ஒழுங்கை பராமரிக்கும் நோக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் மான்பெல்லியர் நகரில் திருமண சாசனம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டால் திருமணத்தை உடனடியாக நிறுத்தவோ அல்லது முழுமையாக ரத்து செய்யவோ முடியும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் சமூக நலத்திட்டங்களை ஒருங்கிணைக்கும் வகையிலான புதிய ஒற்றுமை உதவி திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தற்போது தனித்தனியாக வழங்கப்பட்டு வரும் RSA, பிரைம் ஆக்டிவிட்டி மற்றும் APL போன்ற பல்வேறு சமூக உதவித் தொகைகளை ஒன்றாக இணைத்து 2030ஆம் ஆண்டிற்குள் ஒரு ஒருங்கிணைந்த தொகையாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது. வேலை செய்யும் மக்களுக்கு அதிக வருமான பலன்களை கிடைக்கச் செய்வதோடு வேலைவாய்ப்பை மேலும் ஊக்குவிப்பதே இந்த புதிய திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதற்காக அனைத்து உதவி திட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான தகுதி விதிகளும் கொண்டுவரப்பட உள்ளன. குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானம் மற்றும் அதன் கட்டமைப்பை அடிப்படையாக கொண்டு சமூக குறிப்பு வருமானம் கணக்கிடப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த புதிய உதவித்தொகை நிர்ணயிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் முதற்கட்ட மதிப்பீடுகளின்படி இந்த மாபெரும் மாற்றத்தால் சுமார் 3.7 மில்லியன் குடும்பங்கள் நேரடியாக பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு மாதத்திற்கு சராசரியாக 100 யூரோக்கள் வரை கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக குறைந்த நேரம் வேலை செய்து வருமானம் பெறுவோருக்கு இது அதிக அளவிலான நன்மையை அளிக்கும். இருப்பினும் இந்த மாற்றம் அனைவருக்கும் சாதகமாக அமையாது என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது RSA, பிரைம் ஆக்டிவிட்டி மற்றும் APL ஆகிய உதவித் தொகைகளை பெறும் மக்களில் புதிய திட்டத்தால் கணிசமான அளவு பயனடைவோரைப் போலவே தற்போதைய வருமானத்தை இழந்து பாதிக்கப்படுவோரும் இருப்பார்கள் என்பதை அரசு தரப்பும் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளது. பலதரப்பட்ட மக்களையும் நேரடியாக பாதிக்கும் இந்த பெரிய சமூக நலத்திட்ட மாற்றம் பிரான்ஸ் மக்களிடையேயும் அரசியல் வட்டாரத்திலும் தற்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.